சார் வணக்கம் சார். வணக்கம். பெருமதிப்பிற்குரிய ரசிகர்களுக்கும் என அன்பார்ந்த வணக்கங்கள். சார் முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள் சார். நான் எனது பெயர் ராஜசேகர் என்கிற ராஜசிற்பி. தற்சமயம் சினிமா இண்டஸ்ட்ரியில் உதவி இயக்குநராகவும் பாடலாசிரியராகவும் கதாசிரியராகவும் பணியாற்றி வருகிறேன். சார் 2 மாதத்துக்கு முன்னாடி வந்த மெய்யழகன் படம் மீடியாக்களில் ரொம்பவும் பாராட்டப்பட்டது. அந்த படத்தோட கதை திருடப்பட்ட கதைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறீங்க. இது எந்த விதத்தில் இந்த கதை திருடப்பட்டது? மெய்யழகன் படம் 27 செப்டம்பர் 2024 அன்று ரிலீஸ் ஆனது. தியேட்டர்களில் எல்லா திரையரங்குகளிலும் ரிலீஸ் ஆன தேதி அது. அதற்கு முன் 2.5 வருடங்களுக்கு முன் 27 மே 2022 சுமார் 2.5 வருடங்களுக்கு முன்பாக இதே கதை தொடர்புடைய ஒரு வெப் சீரிஸ், அது ஹிந்தியிலும் போஜ்புரியிலும் வந்த வெப் சீரிஸ், ஹிந்தி வெப் சீரிஸ். அதன் பெயர் நிர்மல் பட்டாக் கி கர் வாபசி என்ற வெப் சீரிஸ். அது 2.5 வருடங்களுக்கு முன்பாகவே ரிலீஸ் செய்யப்பட்டது. ரிலீஸ் செய்யப்பட்ட இடம் வந்து சோனி லைவ் என்கிற ஓடிடி பிளாட்ஃபார்ம். 2 கதைகளுமே ஒரே படைப்பையே ஒரே விஷயத்தை பேசுகின்றன. சுமார் 95% மேலாக இரண்டிலும் ஒற்றுமை இருக்கிறது என்பதுதான் நாம் வைக்கின்ற குற்றச்சாட்டு. இது ஒரு முழுமையான படைப்பு அல்ல, ஒரு சொந்தமான படைப்பு அல்ல. இவர்களது கற்பனை வளம் என்பது திருடப்பட்டது என்பதுதான் நமது குற்றச்சாட்டு. மெய்யழகன் படத்தை நீங்கள் எப்போ பார்த்தீங்க? மெய்யழகன் படத்தை நான் முதல் தேதி அக்டோபர் மாதம் 1 தேதி அன்று குடந்தையில் பார்த்தேன், திரையரங்கில் பார்த்தேன். அந்த படம் ஒரு ரசிகனாக அன்று பார்க்கும் பொழுது அற்புதமாக இருந்தது. ஏனென்றால் நானும் தஞ்சாவூர் ஜில்லாவை சேர்ந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவன், பிறந்து வளர்ந்து அனைத்துமே தஞ்சாவூர் தான். எனக்கு எங்களது வட்டார வழக்கை பேசிய படம், எங்களது சமூக வார்த்தைகள், சமூக பழக்க வழக்கங்கள், உறவுகள், பாசங்கள், இதை அனைத்தும் பேசின படம். பல நண்பர்களுக்கு, திரையுலக நண்பர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் உதவி இயக்குநர்களுக்கும் நான் பரிந்துரையும் செய்தேன். இந்த படம் பாருங்கள், எங்கள் ஊர் பற்றி பேசுகிறது என்று பெருமகிழ்ச்சி எடுத்து பரிந்துரை செய்தேன். ஆனால் பின்னால் நடந்ததோ ஒரு அவலமான ஒரு விஷயம். எவ்வளவு பரிந்துரை செய்தனோ, எந்த அளவுக்கு அதை கொண்டாடினோ, அந்த அளவுக்கு அந்த இயக்குனர் மேலும் அந்த தயாரிப்பாளர்கள் மேலும் ஒரு அறச்சீற்றம் என்றே சொல்வேன். அப்படி ஒரு கோபம், தனியாக கோபம் வந்து ஏற்பட்டது. இதற்கு காரணம் நாம் பேசுவோம், கண்டிப்பாக பேசுவோம். என்ன காரணம், எந்த வகையில் அவர்கள் ஒற்றுமையாக ஒரே விஷயத்தை பேசுகிறார்கள், 2 படைப்புகளும் எந்த விதத்தில் ஒரே விஷயத்தை பேசுகின்றன என்பதை நாம் தெளிவாக பேசுவோம். நாம் ஒன்றும் குற்றச்சாட்டை சாதாரணமாக வைத்து விடவில்லை. முழு ஆதாரங்களுடன் சகல விதமான முன் தயாரிப்புகளுடன் தான் பேசுகிறோம். சார், இந்த விஷயத்தையே இத்தனை நாளாக சொல்லாமல் படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு சொல்கிறீங்க? நல்ல கேள்வி. படம் ரிலீஸ் ஆனது 27 செப்டம்பர் 2024 மெய்யழகன் படம் ரிலீஸ் ஆன தேதி. எனக்கு அந்த சீரியஸை பார்க்க, அந்த வெப் சீரிஸ், ஹிந்தி மூல வெப் சீரிஸை பார்க்க நேர்ந்தது அதிலிருந்து 1 மாதம் கழித்து தான். அது ஒரு தேடல். ஒரு உதவி இயக்குநராக பல மொழிகள், பல விஷயங்கள், பல படைப்புகளை தேடி தேடி பார்ப்போம். என்னை மாதிரி பல இயக்குநர்கள் இங்கே இருக்கிறார்கள், இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறார்கள். அவங்க அனைவருக்கும் உள்ள இயற்கையான ஒரு உந்துதல், தேடுதல். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் போது எனக்கு அந்த மொழி தெரியும், ஹிந்தி மொழி நன்றாக தெரியும். அதில் உள்ள நிர்மல் பட்டாக்கி கர் வாபசி என்ற வார்த்தை, கர் வாபசி என்றால் தமிழில் வீடு திரும்புதல், ஹோம் கம்மிங் என்று அர்த்தம். ஹோம் கம்மிங். அப்பொழுது ஒரு பொறி தட்டியது. ஹோம் கம்மிங் என்ற ஒரு விஷயத்தை பேசிய படமாயிற்றே மெய்யழகன். இதற்கும் இந்த படைப்பிற்கும் அதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ, இருக்கலாமோ என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. சரி, உள்ளே சென்று பார்ப்போம் என்று சோனி லைவ் சேனலில் அந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் உள்ளே சென்று பார்த்தேன். அது சமீப ஒரு 15 நாட்களுக்கு முன்புதான். அது பார்க்கும் பொழுதுதான், அப்பொழுதுதான் அவ்வளவு பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு திருட்டு தமிழ் சினிமாவில் நடந்திருக்கிறதா? எங்கிருந்தோ திருடுகள் கேள்விப்பட்டிருக்கோம். எங்கேயோ கொரிய படங்கள் திருடினாங்க, ஹாலிவுட்லேருந்து திருடினாங்கன்னு நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம்.
ஆனால் பக்கத்தில் உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா, எங்கேயோ தள்ளி பீகாரை சம்பந்தப்பட்ட படம். நமது நாடு, நமது இந்திய சினிமாவில் அங்க வெப்சீரிஸ்ல இருந்து திருடி ஒரு படம் பண்றதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா? இது உதாரணமா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல பேனர், ஒரு பெரிய இயக்குனர், கொண்டாடப்படுற இயக்குனர், வளரும் இயக்குனர்ல ஸ்ரீ பிரேம்குமார் அவர்கள் வளரும் இயக்குனர், கொண்டாடப்படுற இயக்குனர், அவரிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு திருட்டை, இப்படிப்பட்ட ஒரு தவறான விஷயத்தை எதிர்பார்க்கவில்லை. நிச்சயம் நமது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி, தமிழ் சினிமா உலகம் இதை மன்னிக்க கூடாது. சார், மெழுகன் படத்தோட கதை திருடப்பட்டதா அல்லது திரைக்கதை திருடப்பட்டதா, எது காப்பி அடிச்சு எடுத்திருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க? அற்புதமான கேள்வி. மெய்யழகன் மூலக்கதை, அதாவது ஒன்லைன் என்று சொல்லுவோம், ஒன்லைன் அப்படியே நிர்மல் பட்டாக்கி கர்வாபசி என்ற சீரீஸிலிருந்து எடுத்து கையாளப்பட்டிருக்கிறது. அதிலும் இதிலும் ஒற்றுமைகள் ஏராளம். ஒற்றுமைகள் மட்டும்தான் இருக்கிறது, வேற்றுமையே இல்லை. அப்படிப்பட்ட விஷயம். அதில் ஒன்லைனும் திருடப்பட்டிருக்கிறது, கதையும் திரைக்கதையும் பல இடங்களில் திருடப்பட்டிருக்கிறது, சம்பவங்களும் அதன் இரண்டு படைப்புகளுக்கும் உள்ள அந்த படைப்புகளில் உள்ள சம்பவங்கள், அதாவது ஈவென்ட்ஸ், என்னென்ன விஷயங்கள் பேசுறோம், என்னென்ன காட்சிகள் அமைக்கிறோம், பிக்சரைசேஷன், அதுவும் திருடப்பட்டிருக்கிறது. முழுமையாக கையாளப்பட்டிருக்கிறது. எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இரண்டு படைப்புகளும் ஒரே விஷயத்தை தான் பேசுகின்றன. உங்களுக்கு இரண்டு படங்களிலும் இரண்டு படைப்புகளிலும் உள்ள ஒற்றுமையை பற்றி சொல்ல வேண்டும். அதை பற்றி சிறிது சொல்கிறேன். ஆரம்பத்தில் கர்வாபசி, அதாவது நிர்மல் பட்டாக்கி கர்வாபசி, இந்த வெப் சீரிஸ், ஹிந்தி வெப் சீரிஸில் அந்த தந்தையும் மகனும் தனது கிராமமான பக்சார், அதாவது பீகாரில் உள்ளது, குடும்ப தகராறின், குடும்ப பிரச்சனையின் காரணமாக அந்த பக்சார் கிராமத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அவர் வெளியேறி நை தில்லி, அதாவது நியூ டெல்லின்னு சொல்லுவோம், டெல்லிக்கு சென்று செட்டில் ஆகிறாங்க. இந்த கதை மெய்யழகனில் இதே குடும்ப பிரச்சனை காரணமாக தந்தையும் மகனும் நீடாமங்கலம், அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நீடாமங்கலம் கிராமத்திலிருந்து, இப்போது பெரிய நகரம் தான் அது, அவர் சொல்ற அந்த அளவுக்கு சிறிய கிராமம் அல்ல, ஓரளவு கிராமம் என்று ஒத்துக்கொள்ளலாம். அந்த நீடாமங்கலத்திலிருந்து சென்னை சென்று, அதாவது நமது மதராஸிற்கு வருகிறார்கள், செட்டில் ஆகிறாங்க, இங்க வந்து வராங்க. இது ஸ்டார்டிங். காரணம் ரெண்டுக்கும் ஒரே விஷயம்தான். 24 வருடங்களுக்கு பிறகு, அதாவது அந்த ஹீரோ இங்க வந்து அரவிந்த் சாமி, அங்க வந்து வைபவ் தத்வாவடியான்னு அவருடைய ஹீரோ, இன்னைக்கு பெரிய லெவலில் பேச போற ஒரு ஹீரோ, மகாராஷ்டிரால ஹிந்தியில நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, இங்க அரவிந்த் சாமி 22 வருடங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறார். எங்கிருந்து? சென்னையிலிருந்து நீடாமங்கலம் பார்க்க திரும்பி வருகிறார். இதே அங்கு செல்வோம் கர்வாபசி, அந்த சீரீஸில் 24 வருடங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறார். அதே ஹீரோ, அந்த ஹீரோ திரும்பி வருகிறார். என்ன காரணம்? திரும்பி வரும் காரணம் கேட்டால் உங்களால் வியப்பில் ஆழ்ந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட காரணம். இரண்டுக்கும் ஒன்றுதான். அங்கு தன்னுடைய கசின் மேரேஜுக்காக திரும்பி வருகிறார் ஹிந்தி ஹீரோ, இதே கசின் மேரேஜுக்காக திரும்பி வருகிறார் தமிழ் ஹீரோ அரவிந்த் சாமி. கசின், அங்கு வந்து கசின், எப்படி சொல்வது, கசின் பிரதர், அதாவது ஒன்று விட்ட சகோதரன், இங்க ஒன்று விட்ட சகோதரி, இவ்வளவுதான் வித்தியாசம். காரணம் ஒன்றுதான். திரும்பி வரும் காரணம் மேரேஜ், அதாவது அவங்களுடைய திருமணத்துக்காக திரும்பி வராங்க. எப்படி வராங்க அதையும் சொல்றேன். திரும்பி வர்றது அந்த ஹீரோ, அதாவது ஹிந்தி ஹீரோ, அவர் வருது வந்து உங்களுக்கு ட்ரெயின்ல வராது. ட்ரெயின்ல வந்து அதுக்கப்புறம் கார்ல மாறிக்கிறாரு. இங்க நம்ம அரவிந்த் சாமி ட்ரெயின்ல வராரு, அதே மாதிரி ட்ரெயின்ல தான் வராரு. ட்ரெயின்ல வந்து பஸ்ல மாறிக்கிறாரு. இவ்வளவுதான். அது கார், இது பஸ். வர விஷயங்கள் கூட அதே தான். கொஞ்சம் கூட அவங்களுக்கு மாற்ற வேண்டும், வேற யாராவது கண்டுபிடித்து விட பயம் அது கூட இல்லை. அப்படியே அதில் உள்ளது. இது மேலும் சொல்ல போனால் அதில் உள்ள காட்சி அமைப்பை பற்றி பேசுவோம். காட்சி அமைப்பு பற்றி பேசும்பொழுது, அதில் ஹிந்தி சீரியலில் ஹீரோவும் அவரது உறவினனும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு தண்ணி அடிப்பாங்க, அதாவது சரக்கு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு அவுட்டோர் லொகேஷன்ல உட்காந்து ஒன்றா அடிப்பாங்க. இங்க நம்ம அரவிந்த் சாமி கார்த்தியும் அதே மாதிரி ஒரு அவுட்டோர் இடத்துல ஒரு காட்சி அமைப்பை ஏற்படுத்திட்டு அதே மாதிரி தண்ணி அடிக்கிறாங்க. அங்க ஹிந்தி சீரியல்ல ஒரு சைக்கிள் அந்த ஊரை சுற்றி, அந்த கிராமத்தை சுற்றி ஒரு சைக்கிள்லையும் பின்னாடி ஒரு பைக்லையும் சுற்றி வருவாங்க, வலம் வருவாங்க. அதே தான் இங்கேயும்
அதே ஒரு சைக்கிளில் பின்னாடி எங்கள் ஊரில் எடுக்கப்பட்ட ஷூட்டிங் அது கும்பகோணத்தில் கும்பேஸ்வரன் கோயில் வாசலில் எடுக்கப்பட்ட ஷூட்டிங். அந்த ஷூட்டிங் நான் கண்ணால் பார்த்தேன். அந்த ஷூட்டிங்கை நான் கண்ணால் பார்த்தேன். அதாவது கார்த்தி வண்டியோட அரவிந்த் சாமி வண்டி சைக்கிளை ஓட்டுவார். கார்த்தி இந்த பக்கம் திரும்பி உட்காந்து பச்சை கலர் பண்ணிடணும் அடிக்கடி சொல்கிறாரு கார்த்தி. பச்சை கலர் பண்ணிடணும். அந்த ஒரே ஒரு சட்டையை தான் இந்த முழு ஷூட்டிங்க்கு அந்த ஒரு சட்டையை தான் பயன்படுத்தி அந்த ஒன்று தான் எனக்கு கொடுத்தாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். திருச்சின்னே வருத்தப்பட்டார். தவறு இல்லை. ஆனால் இரண்டுலையும் அங்கேயும் சைக்கிள் இங்கேயும் சைக்கிள். என்ன சார் இது? ஏதாவது கொஞ்சமாக மாற்றணும்னு நினைச்சாலே பார்க்கணும்ல, இல்லையே. மேலும் வச்சு பாருங்க. அங்கேயும் ஹிந்தி சீரீஸ் கர்வாபசி, சுருக்கமாக சொல்றேன், நிர்மல் பட்டாக்கி கர்வாபசி, அந்த சீரியல்லையும் அங்க அந்த பக்சார் கிராமத்துக்கு அந்த ஹீரோ திரும்பி வரும்பொழுது அவனுடைய உற்றம் சுற்றம் அனைத்தும் அவனை அரவணைக்க அவ்வளவு முயற்சி செய்யும். அவ்வளவு எல்லாருக்கும் துடிப்பாங்க, அவ்வளவுதான் கொண்டாடுவாங்க திரும்பி வந்திருக்காங்க. இதே தான் இங்கேயும் அரவிந்த் சாமி நீலாமங்கலத்துக்கு வந்தாலும் உற்றம் சுற்றம் அவருடைய மாமா மச்சான் என்னென்ன உறவினர் கொண்டு அவளை கொண்டாடுவாங்க. ரெண்டுலையும் ஒரே விஷயம்தான். கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறோம், அதையும் பார்த்தோம் உண்மையாகவே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அங்கேயும் இந்தி மூல கதையிலையும் மூல வெப் சீரிஸிலும் வந்த ஹீரோ தன்னுடைய கிராமத்தில் தங்காமல் தன்னுடைய கிராமத்து சொத்துக்களை திரும்பி பெற வேண்டும் என்று நினைக்காமல் திரும்பி போவான் நெய்தில்லிக்கு திரும்பி போயிடுவான். அதான் கதை முடிவு. இங்கேயும் நீலாமங்கலத்தை வந்து அவனுக்கு சொந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு, அவன் நினைச்சுன்னா வாங்குற சொத்தை அங்கே வாங்கியிருக்கலாம். ஆனால் அரவிந்த் சாமி தன்னுடைய ஊரான சென்னைக்கு தான் திரும்பி போகிறான். ரெண்டு பேரும் கர் வாபசி, ஆனால் திரும்பி போகிறான். இதுதான் ரெண்டோட கதையும். ஏதாவது மாற்றம் இருக்கா சொல்லுங்க? மாற்றம் இருந்தால் ஒரு விஷயத்தை மட்டும்தான் இதில் மாற்றம். இரண்டுத்துக்கும் உள்ள ஒரே மாற்றம் என்னன்னா நேட்டிவிட்டி. அங்கு பீகார் போஜ்புரி, பீகாரில் பக்சார் கிராமத்தை பேஸ் பண்ணது போஜ்புரி இருந்தால் அதோடைய சமூக பழக்க வழக்கங்கள், அந்த வட்டார வழக்கம் பேசுறது அந்த கதை. எந்த கதை நீலாமங்கலம் தஞ்சாவூர் தாலுக்காவை வச்சு தஞ்சாவூர் ஜில்லாவை பற்றி பேசுறதுனால இந்த வட்டார வழக்கு இந்த நேட்டிவிட்டியை வச்சு எடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் இயக்குனரோ ப்ரொடியூசரோ வேற யார் யார் இன்வால்வ்டோ ப்ரொடக்ஷன் டீமோ இது கொஞ்சமாவது உழைப்பு போட்டாங்கன்னா இந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான். இதற்கு இன்னொரு விஷயமும் உங்கள்கிட்ட பகிரணும்னு நினைக்கிறேன். சமீபத்தில் யூடியூப்ல தான் கார்த்தி சார், அதாவது நடிகர் கார்த்தி சார் ஒரு அரவிந்த் சாமி சூர்யா எல்லாரையும் மேடையில் வச்சுட்டு ஒரு பேட்டி கொடுத்தார். என்னன்னா, இந்த கதையை நாங்கள் தயார் பண்ணுவதற்கு எழுதுவதற்கு ஒரே வாரம் தான் ஆகியது. ஒரு வாரத்தில் முடித்து விட்டோம், இப்படிப்பட்ட அற்புதமான கதையை சிறப்பாக செய்தோம் என்று மாறத்தட்டினார். எனக்கு ஏற்பட்ட அரசீற்றம் இந்த ஒரு விஷயத்தில் தான் அதிகப்பட்டது. என்ன காரணம்? ஒரு வாரம் இதற்கு எதற்கு? 95% மேல் காப்பி அடிக்க வேண்டிய கதைக்கு ஒரு நாள் போருமே. அதில் உள்ள அத்தனையும் இதில் ஃபிட்டிங் பண்ணிட்டீங்க. இந்த நேட்டிவிட்டி ஒன்று தான். ஒரு 2 நாள் உட்காந்து இந்த ஜில்லாக்காரன் யாராவது உதவி இயக்குனர் பிடிச்சி என்னென்ன வார்த்தைகள் சொல்லிட்டு ஸ்பெஷல் வார்த்தைகளை கோத்து நட மேட்ரு முடிஞ்சது போருமே. அதுக்கு ஒரு நாள் போருமே. அதுக்கு ஒரு வாரம். ஒரு கலைஞனுக்கு இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய அறச்சீற்றம் தான் எமது. அனாவசியமாக அநியாயமாக ஒரு படைப்பாளியின் படைப்பை, அவனுடைய சுதந்திரத்தை, அவனுடைய கற்பனை வளத்தை சுரண்டி தின்பது என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அது நம் தமிழ் சினிமா உலகத்தில் நடக்கிறது, நம் கண்முன்னே நடக்கிறது என்பது எப்படி நாம் வாயப்பட்டு சும்மா இருக்க முடியும்? இந்த விஷயத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற அறச்சீற்றம், அதுதான் ஒரு கலைஞனுடைய உண்மையான தன்மை. அதுதான் இந்த வெளிப்பாடு. சரி, அந்த வெப்சீரிஸோட கதையை யார் எழுதியிருக்காங்க? அந்த வெப்சீரிஸோடைய இயக்குனர் தான் அந்த கதையை எழுதியிருக்கார், ராகுல் பாண்டியன் பேர் அவர் பேர். அவர் இப்போ வந்து அந்த வெப்சீரிஸோட 2வது சீசன் கூட ஸ்டார்ட் பண்ணுறார், வரப்போகுது. எடுத்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதே களத்தை பேஸ் பண்ணி தான் எடுக்கிறார் அவர். ராகுல் பாண்டேங்கிறவர் ஓரளவுக்கு எனது நண்பர் தான் அவர். அவரை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறேன். விரைவில் வருவார், எனது தொடர்பில் வருவார், கண்டிப்பாக வருவார். நீங்கள் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்ச பிறகு மெய்யழகன் படத்தோட டைரக்டரோ ப்ரொடியூசரோ இல்லை ஜோதிகா கிட்டேயோ யார்கிட்டயாச்சும் நீங்கள் இதை பற்றி பேசுனீங்களா? மிக அற்புதமான ஒரு கேள்வி இது. நமது தமிழ் சினிமா உலகத்தை பற்றி நாம் குற்றச்சாட்டை எழுப்பும் பொழுது சம்பந்தப்பட்டவர்களின் தரப்பு நியாயத்தை கேட்பது என்பது மிக உன்னதமான ஒரு விஷயம். அதை நாம் செய்தோம். நடிகர் கார்த்தி அவர்களின் மேனேஜர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை தொடர்பு கொண்டு பேசினேன். அவரிடம் இப்படி ஒரு
வெப் சீரிஸ் இருக்கு. அந்த சீரிஸுக்கும் நம்மளுடைய நீங்கள் உருவாக்கிய அந்த மெய்யழகனுக்கும் பல ஒற்றுமைகள் இருக்கிறது. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதை பற்றி சம்மந்தப்பட்ட ப்ரொடக்ஷன் யூனிட்ல பேசிட்டே இருக்க ரிப்ளை பண்ணுங்கன்னு. அவருக்கு நான் பேசிட்டு சொல்கிறேன், நான் என்ன மேட்டரை சொல்கிறேன் கேட்குறேன் அப்படின்னாரு. ஒரு 2 நாட்களுக்கு பேசி கொண்டிருந்தோம். முடிவில் நான் மேடத்தில் பேசிட்டேன். அவங்க வந்து உங்களால் என்ன பண்ண முடியுமோ, என்ன லீகலாக என்ன ஸ்டெப் எடுக்க முடியுமோ, என்ன செய்ய முடியுமோ செஞ்சுங்க, எங்களுக்கு வந்து அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம். அதுக்கான ஆதாரங்கள் என்னிடம் இருக்கிறது. நாங்கள் இருவரும் பேசிய வார்த்தைகள் அந்த கால் ரெக்கார்டிங் முழுவதும் நம் கைவசம் இருக்கிறது. நாம் வந்து அவர்களுக்கு உரிய வாய்ப்பை அளித்து விட்டோம். அவர்கள் தரப்பில் தனது தவறை திருத்தி தவறை ஒட்டுக்கொண்டால் கூட நாம் இந்த அளவுக்கு போயிருக்க போவதில்லை. தவறு செய்து விட்டோம் என்று சொல்லியிருந்தாலும் கூட நாம் இந்த அளவுக்கு மேலும் கொண்டு சென்றிருக்க மாட்டோம் இந்த விஷயத்தை. ஆனால் அவர்கள் மிக அலட்சியமாக யார் இந்த திருட்டை கண்டுபிடித்து விட முடியும், எங்கேயோ நடந்த ஒரு ஹிந்தி போஜ்புரி வெப் சீரிஸ் அதையும் பார்த்து இதையும் மெய்யழகனையும் பார்த்து இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை கண்டுபிடிக்க முடியுமா அப்படி என்கிற ஒரு அலட்சிய மனோபாவம். இதுதான் அவர்கள் திருட்டின் முக்கிய காரணம். யார் கண்டுபிடிச்சிருவாங்க? நம்ம எங்கேயோ இருக்கோம், எங்கேயோ மகாராஷ்டிராவில் நடக்கிற ஒரு விஷயம், பக்சாரில் பீகாரில் நடக்கிற விஷயம், இந்த நடந்த ஒரு ஷூட்டிங்க, அது ரெண்டையும் கம்பேர் பண்ணி யார் சொல்ல போகிறாங்கிற ஒரு அலட்சியம். அதன் காரணமாக அவங்க படம் எடுத்தாங்க. அலட்சியமாக தான் எடுத்திருக்காங்க. படம் நல்ல படம், அருமையான படம். அதில் இந்த மாற்று கருத்தில் எனக்கு ஒரு ரசிகனாக படத்தை அந்த அளவுக்கு அதை என்ஜாய் பண்ணோம். ஆனால் ஒரு படைப்பாளியா ஒரு படைப்பின் திருட்டை, அந்த படைப்புடைய அவருடைய உழைப்பை சுரண்டி இதை தின்றிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு தான் நமக்கு. இது அநியாயம். அவர்களுக்கு ஒரு டைட்டில் கார்டு, ஒரு நன்றி, வேறு ஒன்றும் வேண்டாம், ஒரு நன்றி. அதை தழுவி எடுக்கப்பட்டது. இப்படி ஏதாவது ஒன்று அவர்களுக்கு படம் கொடுக்கிறார்களோ இல்லையோ அது நமது விஷயம் அல்ல. மினிமம், அதாவது சாதாரணமாக அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்க வேண்டும். அதற்கு கூட இவர்களுக்கு மனம் வரவில்லை. தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய இயக்கம், தன்னுடைய ஆக்கம், தன்னுடைய முயற்சி அத்தனையும் தனக்கு வேண்டும். தனக்கு எல்லா கிரெடிட், அதாவது எல்லா விஷயங்களும் தன்னுடைய சார்ந்தது தனக்கு தான் வரணும் அப்படிங்கிறது ஒரு பேராசை, மிக கேவலமான ஒரு ஆசை. இப்படி செய்திருக்க கூடாது. இதோட ப்ரொடியூசர் யாரு பாருங்க, அவ்வளோ பெரிய ஆக்டர் சூர்யா, அவ்வளோ பெரிய ஆக்டர் ஜோதிகா, இவங்க 2 பேரும் தான் ப்ரொடியூசர். அவங்களுக்கு பணத்துக்கு என்ன பஞ்சமா? அந்த இயக்குனருக்கோ அந்த கதாசிரியருக்கோ அந்த ஹிந்தி சீரியஸ்க்கு ஒரு கார்டு போட்டு கூட ஒரு பேசிக் ஒரு இது கூட இல்லை, அவ்வளோ மேனஸ் கூட அவங்களுக்கு இல்லை. ஏன் இந்த திருட்டு எதுக்காக? திருட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு இவங்களுக்கு? அட்லீஸ்ட் அது ஒத்துக்கிட்டு இருக்கலாமே. ஒரு கார்டில் சின்னதாக கண்ணில் யார் கண்ணையும் படாத அளவு கூட எழுத நமக்கு தெரியும். அதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு செகண்ட் அப்படி கண்ணி அமைக்கிற நேரத்தில் கிராஸ் ஆகிடும். கார்டு போட்டோம், நாங்களும் போட்டோம், டைட்டில் கார்டு போட்டோம்னு சொல்லிப்போம். யாரும் கண்ணால் கூட பார்க்க மாட்டாங்க, ரசிகர்கள் ஒருத்தர் கூட தெரியாது. அப்படியே ஓட்டுவோம். அந்த மாதிரியாவது கூட செஞ்சிருக்கலாம். அட்லீஸ்ட் ஆமாம் நாங்கள் போட்டோம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்படி எதுவும் பண்ணாமல் அடுத்த உழைப்பை தின்றதுங்கிறது நிச்சயமாக மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். சற்று காலதாமதத்துடன் வந்திருக்கிறது நம்ம குற்றச்சாட்டு. உண்மை, காலதாமதத்துக்கு நாம் காரணம் அல்ல. நமது கண்ணில் பட்டது இப்பொழுதுதான். நாம் என்ன செய்ய முடியும்? நமது கண்ணில் படுவதற்குள் அது தியேட்டரை விட்டு ஒரு வாரமோ 10 நாள் தான் படம் ஓடுது. ஓடிட்டு நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கு, ரசிகர்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. உண்மை. ஆனால் அந்த திருட்டை இப்படியே விட்டுவிட வேண்டுமா? கூடாது, நிச்சயமாக கூடாது. திருட்டுதான். திருடியவர்கள் நிச்சயமாக பொதுவெளியில் மக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்கிறார்களோ ஒத்துக்கொள்ளவாது வேண்டும். மன்னிப்பு கேட்க மாட்டாங்க, அது தெரிஞ்சதுதான். நிச்சயமா அட்லீஸ்ட் ஆமா அதோட பாதிப்பை எடுத்தோங்கிற ஒப்புக்கொள்ற விஷயமா அவங்கள்ட்ட எதிர்பார்க்கிறோம். அதுதான் நமது இந்த நோக்கம். இந்த வீடியோ வெளியீடு நமது சினிமா பஜார் சேனலில் இந்த வெளியிடுறதுக்கு காரணம் அவர்கள் ரியலைஸ் பண்ணணும். அவங்க அட்லீஸ்ட் ரியலைஸ் பண்ணணும். அது கூட என்னன்னா, நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த இண்டஸ்ட்ரியில் இதுக்காக உழைச்சிட்டு இருக்கோம், இதுக்காக நம்ம இந்த காலம் நேரம் எல்லாத்தையுமே செலவு பண்ணுறோம். நம்ம கண்ணு முன்னாடி நடந்த ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கலன்னா நம்ம எதுக்கு இந்த இண்டஸ்ட்ரி? எதுக்கு நமது உழைப்பு? எதுக்கு? சக கலைஞர்கள், அத்தனை கலைஞர்களோட உங்களை நம்பிதான் இதில் இறங்குறோம். இதனால எனக்கு வாய்ப்பு பாதிக்கப்படலாம், வராமல் போகலாம், எல்லாம் எனக்கு தெரியும். அதை பற்றி நம்ம கவலைப்படல. அதற்காக ஒரு அநியாயத்தை தட்டி கேட்காம அப்படியே நகர்ந்து போயிடணுமா? அந்த அறச்சீற்றம் கூடாதா? ஏன் அறச்சீற்றம் வேண்டும், இருக்க வேண்டும்.
நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கலைஞனுக்கும் உள்ளே உள்ள ஒரு எரிமலை அது. ஒவ்வொரு கலைஞனுக்கும் உள்ள மனசுக்குள் உள்ள எரிமலை. தனது படைப்பை அடுத்தவன் சாப்பிட்டால், அடுத்தவன் திருடினால் எவ்வளவு கோபம் வரும். அதே கோபம் தான் அடுத்தவன் ஒரு படைப்பை திருடி இப்படி செய்திருக்காங்க என்று வெளிப்படுத்துவது. தவறில்லையே, எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் அந்த இயக்குனரும் இல்லை, நான் அந்த கதாசிரியரும் இல்லை. ஆனால் அப்படி ஒரு திருட்டு நடந்திருக்கிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இது தேவை என்று வெளிப்படுத்த முயற்சிக்கிறோம். அதான் நமது முயற்சி. ராஜசிற்பி சார், உங்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க தவறு செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்த எங்கள் நேயர்களுக்கும் புதுவெளியில் கொண்டு வரதுக்காகவும் உங்களுக்கு பாராட்டுகளும் எங்களோட நன்றிகளும் சார். மிக்க நன்றி. எல்லோருக்கும் அற்புதமான வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கிற நமது நேயர்களுக்கும், அந்த நேயர்கள் தான் நமது ஊக்கம். அந்த நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள்.